வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான பால் கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பால் கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பால் கஞ்சி எப்படி செய்கிறது, அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம், இதெல்லாம் தாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு 1 கப் அரிசி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஆட்டுப்பூண்டு 12 பல், 5 கப் பால், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள். இந்த பால் கஞ்சி செய்கிறதுக்கு நான் புழுங்கல் அரிசி தாங்க யூஸ் பண்ண போகிறேன். 1 கப் புழுங்கல் அரிசியை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரப்பாக திரித்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி கொரப்பாக திரித்து எடுத்தாச்சுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த அரிசி, ஜீரகம், பூண்டு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5லேருந்து 6 கப் தண்ணி ஊற்றி இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சாதம் நல்லா குழஞ்சு குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் 5 கப் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேங்க. இந்த பால் சாதத்தோடு சேர்ந்து நல்லா கொதித்து ஒன்றா சேர்ந்து வரணுங்க. பால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதுங்க. இந்த கஞ்சியை இன்றைக்கே நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இது கூட சுக்குத்தூள் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கஞ்சி சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடி வெல்லம், ஒரு வாய் கஞ்சி இப்படி குடிச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த கஞ்சியில் நம்ம பால் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கான போன் க்ரோத்துக்கு, பெரியவங்களுக்கான போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஜீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. ப்ரீத்திங் ப்ராப்ளம்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வெந்தயம் சேர்த்துருக்கனால சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கும், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்க. பாடி ஹீட்டையும் வெந்தயம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பூண்டு வேறு ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மெயினாக சுகர் லெவல்ஸையும் பூண்டும் மெயின்டைன் பண்ணும். இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஒரே ஒரு கஞ்சியை நம்ம அடிக்கடி செஞ்சு குடித்தாலே போதுங்க. நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.